வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Anbe. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை ஒரு 10 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டெலிகிராம் சேனல்லே டெம்ப்ளேட் இருக்கும், நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோ எத்தனை செகண்ட் இருக்குன்றதை பார்த்துருங்க. ஸோ இந்த எத்தனை செகண்ட்ன்றதை பார்த்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத இமேஜை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு குரோமா கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடே 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 30 வந்து கொடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 30 கொடுத்துருங்க. கீழே 50 இருக்கும், ஸோ அதை வந்து 60 வந்து கொடுத்துருங்க. 60 கொடுத்துட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வீடியோவை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இந்த மியூசிக்னு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த இடத்துல இந்த ஃபோட்டோவை நம்ம செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ நல்ல கரெக்டாக வந்து அந்த ஃபீல் இந்த மியூசிக் வரி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அலைட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை கரெக்டாக எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிக்கு இருக்குது அப்படின்னா அது அந்த கீழே இருக்க ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் செட் ஆகும். அதுக்கு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த இமேஜ் வரி மட்டும் அந்த ஃபீல் இந்த மியூசிக் வரி மட்டும் இந்த மாதிரி கிராப் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரேம் வந்து எந்த இடத்துல வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. அதுக்கு முன்னாடி லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். எகைன் வந்து நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை 1 ஃபோட்டோவை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லவ் சிம்பிள் சென்டரில் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த இடத்துல இந்த ஃபோட்டோஸை செட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸும் அந்த கரெக்டாக வந்து அந்தளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரை கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூன் வந்து இருக்கும். ஸோ அதுலேயும் அதே மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு எகைன் வந்து 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிட்டு இதை வந்து கீழே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஜூம் பண்ணி கரெக்டாக எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து கரெக்டாக எண்டிங் வரை செட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட கரெக்டாக வந்து எண்டிங் வரை இருக்கான்றதை பார்த்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து 9 செகண்ட் மட்டும்தான் இதை வந்து செட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணோம். அதுக்கு லெஃப்ட் சைடு வீடியோட எண்டிங் வந்துடுங்க. லெஃப்ட் சைடு உங்களுக்கு கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், ஷார்ப்பாக 2 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ லவ்லியாக, ஸோ அதனால் கரெக்டாக ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக ஃபேஸ் வந்து கவர் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ கரெக்டாக வந்து நான் ஆட் பண்ணியிருந்திருப்பேன். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு எகைன் இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இப்போ நம்ம ஆட் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எஃபெக்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா
ஸ்வீட்லெஸ் அப்படின்ற எஃபெக்ட்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் 4th எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கால்மிட்டிஜை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ற வீடியோ வந்து போட்டிருப்போம். சேம் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அதை கால்மிட்டிஜை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே ஆப்பில் தான் இந்த எஃபெக்ட்டும் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அதேமாதிரி தான். ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸ்வீட்லெஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட் இருக்கும். பட் இதில் 4th எஃபெக்ட்டை மட்டும் எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் சொல்லிடுறேன், ஸ்வீட்லெஸில் 4th எஃபெக்ட்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக ஒரு ஆர்டராக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்வீட்லெஸில் 4th எஃபெக்ட்டை எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் செட் பண்ண வாட்டி வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 40 கொடுத்துட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.